ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமம் நிறைந்த நாள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதுக்காக ரொம்ப பங்காயிடாதீங்க. அன்றாட பணிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எடுத்த காரியங்கள் கைகூடி வருமா என்று சொன்னால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள், உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் நல்ல ஆதாயத்தை கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சிக்குடையவன் 10ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக 100% கிடைக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாளாக அமைகிறது. பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தருவீங்க. அவங்களும் அவங்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். உங்களை பொறுத்தவரையிலையும் இண்டஸ்ட்ரி, அதாவது இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய கார் டிரைவர், மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உயர்வான ஒரு நல்ல ஒரு நிலையை, ஒரு பிடிவானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் விளங்குகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு இன்று அமங்கலமான ஒரு நாள். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் தேடி வரும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு விருப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அதே நேரத்தில் நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். இருந்த போதிலும் உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கோ அல்லது உங்கள் மனைவிக்கோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய உடன்பிறப்புகளோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கள பார்க்க கூட போகலாம். இல்லை வெளிநாடுன்னா வெளி மாநிலமாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்த, தொழிலுக்காக கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய கடன் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இது விளங்குகிறது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா? கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பாக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது. இருந்த போதிலும் சந்திராஷ்டமமாக இருக்கிறது என்று நீங்கள் மூலையில்
அதாவது நீங்கள் பயந்து ஒழிய வேண்டாம். நீங்கள் வந்து வழக்கமாக செயல்படக்கூடிய செயலாற்றுங்கள். உங்களுடைய வேகம் உங்களுடைய வேலையில் இருக்கட்டும். ஒன்றும் பயப்படத்தால் நீங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல வெற்றியை பார்க்க போகிறீர்கள். பயம் ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.